ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன சேனல் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னாக்கா, நேத்தைக்கே பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாடுடைய மொத்தமான பட்ஜெட்ட வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன சலுகைகள், என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாமே தெளிவா பார்க்கலாம் வாங்க. கல்லூரி மாணவர்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்திட வெற்றி மடிக்கணி திட்டம் பார்த்தீங்கன்னா, 2000 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒதுக்கீடு குடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலம் தான் எல்லாருக்கும் லேப்டாப் கம்பல்சரி கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ, அதிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை பார்த்தீங்கன்னாக்கா, பள்ளி நிறைவு திட்டம் சொல்லியிருக்காங்க. 3734 அரசு பள்ளிகள்ல வந்து 2132 கோடி மதிப்பீட்டுல நவீனமயமாக்கல் திட்டம். அதாவது 2514 தொடக்கப் பள்ளிகள், 3605 நடுநிலைப் பள்ளிகள், 885 உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளி இந்த ஆண்டுக்கு வந்து 300 கோடி ஒதுக்கீடு குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த மூலம் வந்து மேம்படுத்தப்பட்ட கல்வி நமக்கு கல்வியும் பள்ளிகள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பொது நூலகங்கள்லாம் அமைக்கிறாங்க நமக்காக. ஸோ டிஜிட்டல் நூலகங்களா வடிவமைக்க வந்து பார்த்தீங்கன்னா, 10 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு குடுத்துருக்காங்க. இது மூலம் லைப்ரரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு டிஜிட்டல் மெத்தட்லயும் இருக்கும், நார்மல் மெத்தட்லயும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக 10 கோடி நிதி ஒதுக்கீடு குடுத்துருக்காங்க நம்ம டிவிகே அரசு நமக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா, போதையில்லா தமிழ்நாடு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க. பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மற்றும் தன்னார்வ குழுக்கள் அமைக்கப்படும். மாணவர்களும் ஆசிரியர்களும் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் தகவல் தெரிவிக்க ஏதுவாக போதையில்லா தமிழ்நாடு செயலி உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா 7 கோடி மதிப்பு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அடிப்படையில் வந்து நீட் தேர்வினை முறையாக ரத்து செஞ்சு ஸோ அதுக்கான பள்ளி கல்வித் திறன் சேர்க்கையை வந்து தொடங்கணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுடன் வற்புறுத்தி இருக்காங்க. ஸோ அதுக்காக அப்டேட் பண்ணியிருக்காங்க நமக்காக. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நவீன உணவு உறைவிட பள்ளி நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. 9 to 12ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் கல்வி, உணவு, சீருடைகள், தங்குமிடம், பாடப்புத்தகம் மற்றும் விலையில்லா வழங்கப்படும். அதுக்கு வந்து உள்கட்டமைப்பு மேம்பாடு 125 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்காக. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கற்றலில் தமிழ்நாடு முதலிடமா வைக்கணும்னு சொல்றதுக்காக பள்ளி பாடத்திட்டம் மறுசீரமைக்கப்பட்டு கற்றல் விதிகளில் தமிழகம் முதன்மை மாநிலமாக உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா 25 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க நமக்காக. ஸோ இப்படிலாம் ஒதுக்குனதுக்காக பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறைக்குன்னு பார்த்தீங்கன்னா 44,520 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் நமக்காக. ஸோ அதுக்காக மேம்படுத்தப்படி தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து 44,520 ரூபாய் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் கேம்பஸ் திட்டம் சொல்லி சிறப்பு முக்கிய திட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. தினசரி தூய்மையான பள்ளிகள், குடிநீர் கழிப்பறைகள் பராமரிப்பு, 24 மணி நேரம் பாதுகாப்பு வசதி, சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க. முதற்கட்டமாக 10,000 பள்ளிகள் மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக 139 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா புதிய பயணமும் புதிய வேகம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 277 கோடி வந்து மதிப்பீடாக பண்ணியிருக்காங்க. புதிய வகை சைக்கிளில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது வந்து ஹெல்மெட்டு, வாட்டர் பாட்டில் வசதியுடன் நவீன மிதிவண்டி வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நிதியுதவியை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தாய்மாமன் தங்க முதல் திட்டம் கொடுத்துருக்காங்க. அரசு மருத்துவமனையில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தையின் பிறப்பை கொண்டாடும் வகையிலும் தாய்மையின் இன்பத்தையும் முக்கியத்துவத்தையும் போற்றும் வகையில் தாய்மாமனின் அன்பளிப்பு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா 520 கோடி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க. அறம், பொருள், இன்பம் என்ற உயரிய நோக்குடன் 10 தூண்கள் இருக்கிறது. வெற்றி தமிழகம் தொலைநோக்கி பாடங்கள் திட்டம் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து 2036க்குள் வந்து தமிழ்நாட்டை $1 trillion பொருளாதாரமாக அரசு உறுதி செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதியும் கொடுத்திருக்காங்க. சென்னை பெருநகர வளர்ச்சி குழும நிலையிலேயே அனுமதி, அதிகார பங்களிப்பு மூலம் விரைவான சேவை, ஊழலுக்கு முற்றுப்புள்ளின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள், அதாவது மகளிர்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுக்காக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நிர்வாகத்திறனை மேம்படுத்துதல், சமூக நீதியினை காத்தல், அனைவருக்கும் வீடு, பசுமை பரப்பினை உயர்த்துதல், பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், வாழ்வாதார வாய்ப்புகளை வழங்குதல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமில் வந்து அடங்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணினாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மெசேஜ் வந்து அப்டேட் ஆகும் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படையான நிர்வாகம், வலுவான நிதிநிலை கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு அளித்த வாக்குறுதி படிப்படியாக நிறைவேற்றப்படும். டெண்டர் முறையில் வெளிப்படைத்தன்மை உறுதி. அரசின் வருவாய் நேரடியாக கருவூலத்தில் சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுக்காக மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 200 யூனிட் கட்டணம் மேலே மின்சாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து ஆல்ரெடி அப்ளிகபிள் இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னாக்கா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் என்ன சஜஷன் பண்ணி கேளுங்க. ஸோ அதுக்கு மாதிரி ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தமிழ்நாடு நிதிநிலைகள் எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ அதுமாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.